வருடந்தோறும் இந்தியாவில் 1,00,000க்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு கைனகாலஜிக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய்கள்னால பாதிக்கப்படுறாங்க. இதுல 40% இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு நான் அலார்மிங் சிம்டம்காக கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கொஞ்சம் மைல்ட்லி எக்ஸசிவ் ப்ளீடிங், இல்ல வெள்ளப்படுறது, வயிறு வலி, இல்ல வயிறு ப்ளோட்டிங் இருக்கிறது, இந்த மாதிரி ரீசன்காக அவங்க கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ருட்டீன் செக்அப்ல கேன்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கர்ப்பப்பை சார்ந்த புற்றுநோய்களும் உண்டான அறிகுறிகள் சில சமயங்கள்ல ரொம்ப வேகா இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நீங்க ருட்டீன் ஸ்கிரீனிங் பண்றது அவசியம். ஸோ ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா கண்டிப்பா கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணணும். சரி, இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் எந்த வயதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்? 30 வயதா, 40 வயதா, 50 வயதா? இல்ல, 20 வயதுல இருந்தே நம்ம கேன்சர் ஸ்கிரீனிங் ஆரம்பிக்கணும். எஸ்பெஷலா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சர்வைக்கல் கேன்சருக்கு கேன்சர் ஸ்கிரீனிங் பண்றது 20 வயதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பாப்ஸ்மியர் எடுக்கிறது அவசியம். கர்ப்பப்பை உள்புறத்துல வரக்கூடிய கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர், ஓவரியில வரக்கூடிய ஓவேரியன் கேன்சருக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் கிடையாது. ஸோ நீங்க ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய லேடியா இருக்கீங்க அப்படின்னா வருஷம் ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டா போதும். முக்கியமா ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்றதும் அவசியம். மாதம் பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கங்க. இது மட்டும் இல்லாம 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பெண்ணா இருக்கீங்கன்னா வருஷம் மேமோகிராம் எடுப்பது மேண்டேட்ரி. தேங்க்யூ.